Hello all, welcome to my channel. Let's get into the video. ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தபடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் த ப்ரீ அனாலிசிஸ் ஆஃப் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். அது பர்த்தில் நடக்குது. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படின்னா என்னங்கிறது வந்து சும்மா லைட்டாக பார்த்தலாம். இது வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் பற்றி தான் இது வந்து சொல்லும். பார்டருங்கிறது வந்து ஆலன் பார்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா. கவாஸ்கருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கவாஸ்கரை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. ரொம்ப நாளாக நடந்து வந்துட்டு இருக்கு. பட் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா 2016 இந்தியா இது வரைக்கும் 4 சீரிஸ் நடந்திருக்கு. இந்த 4 சீரிஸுமே இந்தியா தான் வின் பண்ணி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியா 4 சீரிஸும் இந்தியா கிட்ட தான் இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் இதை பற்றி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மேட்ச் சீரீஸாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி 3 தான் கூட நடந்திருக்கு. பட் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் 5 மேட்ச் சீரீஸ் நடந்திருக்கு. அதில் வந்து அட்லைனில் நெக்ஸ்ட் நடக்க போகிறது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச். பட் அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். பட் இங்கே நடக்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பெர்த்தில் நடக்குது. இந்த டைம் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 வருஷத்துல இல்லாத ஒரு பல டீம் சேஞ்சஸோட போயிருப்பாங்க. ஏன்னா வந்து முன்னாடி விராட் கோலியோட கேப்டன்சில இருந்திருப்போம். பட் இந்த டைம் வந்து ஒரு புது கேப்டன்சில ரோஹித் சர்மா கீழே நம்ம போனாலுமே ரோஹித் சர்மாக்கு குழந்தை பிறந்திருக்கனால அவர் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்தியா போயிட்டாரு. ஸோ புது கேப்டனான பும்ராவோட தலைமையில தான் நம்ம இறங்க போறோம். வைஸ் கேப்டன் இப்ப கேப்டன் ஆகிறாரு. சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார். என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் கேப்டனா அவர் தான் இருக்காரு. அந்த பிளேசரை மாட்டிட்டு அவர் போய் நிற்கும் போது பயங்கரமா இருக்கும். அந்த பக்கம் ஆஸ்திரேலியா இருந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அவரும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர் ஒரு கிரீன் பிளேசர்ல நம்மளால ஒரு ப்ளூ பிளேசர்ல போய் நிற்கும் போது குட் பி வெரி டெரிஃபிக். என்னதான் இருந்தாலுமே அடுத்தது இந்தியாவோட சைடு வந்து மச் மோர் எங்க சைடா முன்னாடி விட போயிருப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த புஜாரா ரஹானே எல்லாம் இந்த டைம் இல்லை. இஷாந்த் சர்மா இருக்க போதில்ல. ஷமி வரப்போறதா சொல்லியிருக்காங்க. பட் அவரோட என்ட்ரி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு இன்னும் முழுசா தெரியல. நம்ம இன்னும் அது முழுசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவரோட ஃபிட்னஸ் பொறுத்து தான் தெரியும். ஸோ நடக்க போற மேட்ச் என்னமோ பெர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாரடைஸ். ஆமாங்க, பால் கண்ணா பின்னாடி பவுன்ஸ் ஆகும். ரொம்ப சீமியான ஒரு பிச்சு. வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கால கோபாலு அவன் பவுன்சர்ஸ்லாம் போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிச் தான் இது. ஆஸ்திரேலியன் பால்ஸ் வில் பி வெரி லீத்தல் ஆன் தட் மேட்ச். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் இல்லை. ஸோ வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஆள் தான் இருக்காரு. அதுக்கடுத்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து எல்லாருமே ஆல் செட்டில்டாக தான் இருக்காங்க. ஸோ பிச் அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து கடைசி 4 டெஸ்ட் மேட்ச் இங்கே ஆடிருக்காங்க 2018 இந்தியா கூட ஆடின டெஸ்ட் சீரீஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2018 இந்தியா அவங்க வின் பண்ணுவாங்க 146 ரன் வித்தியாசத்தில். சொன்ன இந்த 146 ரன் வித்தியாசம் தான் அடுத்து நடக்க போகிற 3 டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ரொம்ப லோயஸ்ட் மார்ஜினில் வின் பண்ணது. 4 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி எஃபோர்ட்டே ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பவுன்சி பிச். பட் ஆனால் இந்த 4 டெஸ்ட் மேட்ச் 8 இன்னிங்ஸ் மொத்தம் இந்த 8 இன்னிங்ஸில் லாஸ்ட்டாக வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுறீங்க. நேதன் லயான் 22 டெஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதுக்கடுத்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். அவர் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. 50 விக்கெட் இவங்க 2 பேர் மட்டுமே எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஸ்பெல் போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே ஈச் 12 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலுமே இது வந்து நெதர்லாண்டும் மிச்சல் ஸ்டார்க்கும் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்க காரணம் வந்து கூட ஸ்பெல்ல இவங்க செட் பண்ண ஒரு டோனா தான் இருக்குங்கிறது வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணது. ஸோ திஸ் 4 வில் பி வெரி லீத்தல் ஆன் த மேட்ச் டே. பீட் லைக் ஸ்டார்டிங் ஆர் எண்டு எப்படி இவங்க பட்டாலும் இவங்க 4 பேர் தான் மெஜாரிட்டி விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்ட் லைக் வந்து ரொட்டேட்டிங் பவுலர் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இருக்காரு, லவ்ஷானே இருக்காரு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட லைன் அப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் குட் பி வெரி ஹார்ஷ் கால் அண்ட் என்னோட இதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. பட் ஐ மேட் அ ஸ்ட்ராங் டிசிஷன் லைக் தேவ்தத் படிக்கல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஷுட் ஓப்பன். ஏன்னா அப்படின்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பன் பண்ணுறது வந்து ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து 2018 சீரீஸில் ஓப்பனராக தான் உள்ள போனார். 2 மேட்ச் ஓப்பனிங் ஆடினதுக்கப்புறம் 3rd மேட்ச் அவரை தூக்கிட்டு மயங்க் அகர்வால் டெபியூ பண்ணியிருப்பார் அந்த டோர்னமெண்ட்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபெயிலான ஒரு பொசிஷனில் அவரோட ரொம்ப ஒஸ்டான ஃபேஸில் இருக்கும்போது இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறங்கிறது எனக்கு தேவையில்லாத ஒரு ஒப்பீனியனாக தான் பட்டுச்சு. ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் தேவ்தத் படிக்கல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டு ஓப்பன் அண்ட் ஒன் டவுன் இட் வில் பி வெரி 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 டிசர்வ் டு த்ருவ் ஜுரல். ஏன்னா வந்து சுப்மன் கில்லுக்கு ஒரு ப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கனால அவர் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேஸ்க்கு தேவ்தத் படிக்கலை விட ரொம்ப ஆப்டான ஆள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்பர் 4 வந்து கோலியா தான் இருப்பார். நம்பர் 5ல ரிஷப் பந்த். நம்பர் 6ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் கோ ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னா ஹீஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர்.
21 வயசு தான் ஆகுது. இந்தியன் கண்டிஜென்ட் அவரை ரொம்ப ஃபியூச்சர் பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி குட் பி வெரி குட் இன் பேட்டிங் அண்ட் நமக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனாக கொடுக்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மீடியம் பேசர் ஆஸ்திரேலியாக்கு எப்படி மிச்சல் மார்ஷ் இருப்பாரோ அந்த மாதிரி இங்கே நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பாருங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ரொம்ப லீத்தலாக இருக்க மாட்டார், பட் ஹி குட் பவுல் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஏன் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னா, சுந்தர் இப்போ வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு ஸ்பின் பவுலர், ப்ளஸ் வந்து ரொம்ப பவுன்ஸியான பிச்சாக இருக்கனால ஹி குட் அசிஸ்ட் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இந்த ஒப்பீனியனுக்கு யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஐ வுட் ப்ரிஃபர் அஸ்வின். ஏன் அஸ்வின் அப்படி அப்படின்னா, லைக் வந்து பெர்த் வந்து ஆஷிஷோ சொன்ன மாதிரி ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அங்கே நேதர்லாண்ட் நல்லா பவுலிங் போட்ட மாதிரி இங்கே ஸ்பின் பவுலரில் வந்து சுந்தர் ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், அங்கே அவர் ஒரு ஆள் தானே இருக்காரு அப்படின்ட்டு. கிடையாது. ஏன்னா அங்கே டிராவிஸ் ஹெட்டும் நவிஷானாவும் அவருக்கு பார்ட் டைம் பவுலர்ஸாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்பின் பவுலிங்கில். இங்கே அப்படி பார்ட் டைம் பவுலராக யார் இருக்கா? எஸ்எஸ்பி லெக் ஸ்பின் போடுவாருன்னு தெரியும், எத்தனை மேட்ச் போட்டிருக்காரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ ஐ வுட் கோ ஃபார் அஸ்வின். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்குங்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா அங்கே நல்ல லெஃப்டிஸ் இருக்காங்க. உஸ்மான் கவாஜாலேருந்து அலெக்ஸ் கேரிலேருந்து டிராவிஸ் ஹெட் 3 லீத்தலான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டரா. ஸோ அஸ்வின் வுட் ஹெல்ப் அஸ் இன் த சிச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வுட் பி வெரி ஈஸி. ஜஸ்பிரிட் பும்ரா, சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப். ஏன் ஆகாஷ்தீப் அப்படின்னா, அவர் தான் ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் மேட்சஸில் இந்தியாவுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனாக இருந்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா இந்தியா ஏல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவரை வேற ஒரு வென்யூக்காக நான் வச்சிருக்கேன். ஸோ வந்து ஐ வுட் ப்ரிஃபர் ஃபார் ஆகாஷ்தீப் இன் திஸ் டைம். ஸோ இதுதான் என்னோட இந்தியன் லைனப். ஆஸ்திரேலியன் லைனப் பார்த்தீங்கன்னா மெக்ஸ்வினி அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் இந்த டைம் வந்து டெபியூ பண்ணுவார், அதுவும் ஓப்பனிங்கில். ஏன் அப்படின்னா அவர் நடந்த ஷீல்ட் மேட்சஸ்லாம் 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு கடந்த 2 வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி உஸ்மான் கவாஜா 2 பேர் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்போ அவங்களுக்கு இருக்க போது. மெக்ஸ்வினி ஒரு அடிஷ்னல் ஆஃப் ஸ்பின் பவுலரும் கூட, லைக் வந்து அவங்க பார்ட் டைம் ஸ்பேராக யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் 1 டவுன் லபுஷான், அதுக்கடுத்து 2 டவுன் ஸ்மித், தென் டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி ரொம்ப லீத்தலான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஷ் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் ஆப்வியஸாக மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஜோசப் ஷிரோட், நெதர்லாண்ட். இவங்க லெவன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பட் வி கேன் கிவ் அ டஃப் ஃபைட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இது. என்னோட பிடிச்சம் என்னன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் வுட் வின் த மேட்ச் 100%. ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணால் கண்ணை மூடிட்டு பேட்டிங் எடுத்து ஒரு 300 ரன் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் ஆடினா மட்டும்தான் இந்தியாவில் வின் பண்ண முடியும். என்னடா நமக்கு வந்து ஏன்னா நான் என்னோட லைனப்பில் வந்து நிறைய பேர் போய் கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு என்னடா ஜடேஜா எடுக்கவே இல்லை, பேட்டிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும்ல, ஈஸ்வரன் எங்கே? ஈஸ்வரன் வந்து பவுன்சி ட்ராக்ஸில் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சேம் ஃபார் சர்ஃப்ராஸ் கான். ஸோ அதனால அவங்க 2 பேர்த்தையும் நான் சூஸ் பண்ணல. ஸோ இதுதான் என்னோட லைனப். இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் படி போச்சுன்னா இந்தியா பேட் பண்ணி 300 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடித்தாங்கன்னா வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், கண்டிஷன்ஸை பொறுத்து மாறலாம். ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் பார்ப்போம். தேங்க்யூ, சைனிங் ஆஃப்.